கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த 5ஆம் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி. மறுசீரமைப்பு என்று சொல்லுகிற ஒரு சத்தியத்தை தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். மறுசீரமைப்பு, வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றும் இல்லை என்று நினைக்கிற நினைவுகளில் தேவன் செயல்படுகிற ஆற்றல் தான் மறுசீரமைப்பு என்ற சத்தியம். எப்படி ஒரு பாவத்தை ஒருவர் செய்துவிட்டால் அந்த பாவத்தின் நிமித்தம், அந்த குற்றத்தின் நிமித்தம் குற்ற மனசாட்சி உறுத்தி அழுத்தி கொண்டிருக்கும். ஆனால் தேவன் பக்கமாக இந்த மனுஷன் வாதிப்பான் பாருங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணிட்டோமேன்னு சொல்லி வாதிப்பான் பாருங்க. அப்போ வாதிக்கிற நேரத்தில் அந்த மனசை கர்த்தர் அறிந்து தான் மாற்றங்களை உண்டாக்குகிறார். அப்படி யோசேப்புடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுசீரமைப்பு உண்டாக்கினார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் சொப்பனை எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம்னு சொன்னாங்க இல்லையா. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சாங்க. முடிவில் ஒரு துவக்கத்தை உண்டாக்கி கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு தேசத்திலே ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாறுவதற்கு அவனுடைய பிரதிஷ்டை, அவனுடைய அர்ப்பணிப்பு, இது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஊழியம் செய்கிறவரும் சரி, ஊழியக்காரரும் சரி, பிரதிஷ்டை ரொம்ப முக்கியம், அர்ப்பணிப்பு மிக மிக முக்கியம். அவரவருடைய அர்ப்பணிப்பின் நிமித்தம்தான் அந்த வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். இங்கே யோசேப்பை குறித்ததான காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினைச்சாங்க. யோசேப்பு கூட அப்படி ஒரு நினைவு இருந்திருக்கலாம். தேசத்தை விட்டு தேசம் வந்துட்டோம், சொப்பனம் கொடுத்தது கானான் தேசத்தில், இப்போ நாம் இருக்கிறது எகிப்து தேசத்தில் அப்படின்னு அவருக்கு கூட ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அல்லவா, மாற்றி அமைக்கிறவர். ஆனபடினாலேத்தான் அவன் தன் வாழ்நாளில் உண்மையும் உத்தமமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இந்த பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நல்ல கவனிங்களேன். அவன் தேவன் தன்னை பார்க்கிறார், தேவன் தன்னுடைய சத்தத்தை கேட்கிறார், சூழ்நிலைகள்லாம் அறிந்திருக்கிறார் என்ற நினைவில் வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்புக்கு திடீரென்று ஒரு பிரச்சனை. என்னன்னு கேட்டால், எஜமானுடைய மனைவி தான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்தா. அதுலேயும் அவன் உண்மையாக இருந்தவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட பாவத்துக்கு உடன்படுகிறதுனால அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் இந்த காரியத்துக்கு நான் உடன்படுவதில்லை என்று சொல்லி ஒரு தீர்மானத்தில் பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவள் சொன்ன எந்த வார்த்தையும் காது கொடுத்து கேட்கவில்லை, தான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லவும் இல்லை. அமைதியாக தன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் காத்து கொண்டான். உண்மை உள்ளவன், உத்தமன், தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு வாழ்கிறவன். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த யோசேப்புக்கு ஒரு மறுசீரமைப்பு எப்படி உண்டாச்சு தெரியுமா? அவன் சிறைச்சாலைக்கு போனான். அங்கே பானபாத்திரக்காரனுக்கு சொல்ல வேண்டிய சொப்பனத்தை, அர்த்தத்தை சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், நீ தேசத்துக்கு போய் என்ன நினச்சிக்க அப்படின்னு சொன்னான். அவனும் மறந்துட்டான். கர்த்தர் பார்வோனுக்கு நினைப்பூட்டி பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்கி அவனுக்கு அர்த்தத்தை அந்த தேசத்தில் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை செய்தார். யோசேப்பு அர்த்தத்தை சொன்னான். அர்த்தம் சரியாக இருந்தது, நல்லதாக இருந்தது என்று சொல்லி அந்த பார்வோன் அவனை எகிப்து தேசத்து முழுவதுக்கும் அதிகாரியாக்கினான். அப்பொழுது இங்கே ஆதியாகமம் 41 சொல்லுகிறது, அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயது உடையவனாயிருந்தான். அவன் தேசம் முழுவதும் சுற்றி பார்க்க போனான். பிரியமான தேவஜனமே, உண்மை, உத்தமம், பரிசுத்தம்,
பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, இவைகளுக்குள்ளே ஓடுகிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு மறுசீரமைப்பை உண்டாக்குவார். ஆமேன். சரிங்களா? நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காய் நன்றி. இந்த யோசேப்பின் மூலமாய் எங்களுக்கு இந்த மறுசீரமைப்பு என்கிற ஒரு காரியத்தை குறித்து நீர் எங்களை தெளிவுபடுத்துகிற, எங்கள் புத்தியில் அது உரைக்கத்தக்கதாக செயல்படுகிற உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.